ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம பாக்கியா, ராதிகா, செல்வி 3 பேர் நின்று அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மைதாங்க. அதாவது கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீண்ட நாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்றதோட சுகமே வேறு லெவலில் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டுமா, அதுவும் ஆண்கள் இல்லாமல் பெண்கள் மட்டும் மீட் பண்ணுற வேறு லெவல் தருணம்ப்பா அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி ஃபீல் ஆகும். இது மாதிரி எத்தனை பேர் ஃபீல் ஆகிருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கும் ஃபீல் ஆகிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. சரிப்பா, என்னாச்சு, அடுத்து என்ன பண்ணலான்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. நீங்கள் ஏன் கோபி கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அவங்க சொன்னவங்க, எப்பா மறுபடியும் நான் பாலங்கணத்தில் போய் விழுவ தயாராக இல்லைப்பான்னு சொல்லி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் செகண்ட் மேரேஜை பற்றி யோசிக்கலாம், நீங்கள் கோபி கூட சேர வேணாம், ஆனால் அடுத்த மேரேஜை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. பழனியை பற்றி இறக்குறாங்க. பழனிங்கிற டாபிக் வருது. ஆஹா, பிக் பாஸ் முடிஞ்சிச்சு இல்லை, அடுத்து பழனி சார் இதில் இறக்க போகிறாங்க போல். சரி, மறுபடியும் அவர் வந்து ரோமியோ கணக்காக இவர் அப்படியே வேறு லெவலில் லவ் பண்ணிட்டு சுற்ற போகிறாரு. சரி, பரவாயில்ல விடுங்க. என்னதான் 1000 பேர் ரூட் விட்டாலும் நான் முடிய மாட்டேன்னு பாக்கியா ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் டைவர்ஸ்னு வந்து கோர்ட்டில் நிற்கிறாங்க. கோபி ஒரு பக்கம் என்னை விட்டு போகாதே அப்படின்னு பாட்டு பாட்டுவிட்டு ஃபீலிங்ஸாக நிற்கிறாரு. பச்சை அக்கேலே பறந்து போச்சா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருக்குது நம்ம கோபியை பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா எனக்கு டைவர்ஸில் முழு சம்மந்தம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் எல்லாம் முடிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸை போட்டுவிட்டு அப்படியே 2 பேர் லுக்கை விட எப்பாடா தப்பிச்சிட்டேன் பார்க்குறான் பாரு பறங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் வெளியே வந்து நின்றுட்டாங்க. ப்ராசஸ்லாம் முடிச்சிச்சுல, சைன் பண்ணியாச்சுல, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் பாக்கியா ஒரு பக்கம் வந்து அறுத சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சுதந்திரமாக இருப்போம்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ண போகிறேன்னு ஹேர் கட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க. அது இன்னமும் டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க முடி வெட்டுவாங்களாம். இது இப்போ தான்ப்பா கேள்விப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கோபி கூட சேர்ந்து இவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஓகே.